என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆத்ம பாரத்தோடு இருக்கிறோம். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றோம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறது இல்ல. நம்ம அவங்களுக்கு முன்மாதிரியா இருந்துட்டாலே பாதி சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொன்ன மாதிரி. நம்முடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடக்கையில, நம்முடைய உடையில, நம்முடைய உறவுகள்ல நம்ம முன்மாதிரியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள், அதனுடைய வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அதுதான் பைபிள்ல அழகா ஒரு வசனம் இருக்குது. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய நற்கிரிகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள் அவர்களுக்கு முன்பதாக வெளிச்சமா மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வத்தை தேடி அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவோம். மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செய்வோம். நிச்சயமாய் நம்முடைய வார்த்தையை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையையும் பார்க்கிறவர்கள் அந்த வாழ வைக்கிற தெய்வத்திடம் வருவார்கள். அவர்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்வார்கள். ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பு நம்முடையவர்கள் மத்தியிலே நடக்கும். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை மாற்றும்.